வாரம் ரிலீஸ் ஆகியிருக்க ஷாம் ஹீரோவாக நடித்த அஸ்திரம் இந்த படத்தை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஷாம் நிறைய படம் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க. அவரை கரெக்டாக பயன்படுத்த தெரில யாருக்கு, டைரக்டருக்கு. அருமையாக பண்ணியிருக்கிறார் இந்த படத்தில். அதாவது ஆக்ஷன், அடுத்த சீன் என்ன, த்ரில்லிங்கு எல்லாமே இருக்கு. திரைக்கதை அருமையாக பண்ணியிருக்கிறார். ஷாம் நல்ல ஒரு நடிச்சிருக்கிறாருங்கிறது தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன் அந்த படம் அவ்வளோவா போய் சேரலை அப்படிங்கிறது பப்ளிசிட்டி. ப்ரொடியூசர் அவர்கள் கொஞ்சம் அடக்கி தான் வாசிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல படங்கள் எல்லாமே விளம்பரங்கள் அதிகமாக பண்ணி இன்றைக்கி டிவியில், பேப்பரில், ரேடியோவில், யூடியூப்பில் இப்படிலாம் விளம்பரம் பண்ணி மக்கள்கள் நிறைய இந்த ரிவ்யூ கொடுக்குறாங்களா, அவங்களெல்லாம் போட்டு இந்த படத்தை நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போனால் இந்த மாதிரி. நான் இன்றைக்கி ஒரு 4-5 ஆர்டிஸ்ட்டு பின்னாடி தான் எல்லோரும் ஓடிக்கிட்டுருக்குறாங்க. பிஸ்னஸ் இருக்குது, பிஸ்னஸ் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாலே பிஸ்னஸ் ஆகிடுது. அப்படி ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. நானும் ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு ப்ரொடியூசர் இந்த கதையை செலக்ட் பண்ணி ஷாமை ஹீரோ வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு தில்லு தான். அவங்க உழைப்பு வீண் போல். அஸ்திரம் ஷாமாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேன், அந்த டீம் எல்லாருடைய உழைப்பும் சிறப்பாக இருந்தனால தான் படம் போரடிக்காமல் போகுது. இன்ட்ரோலோட ஆக்ஷன் 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 இன்ட்ரோலுக்கு அப்புறம் அதே மாதிரி அவர் டைரக்டர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை சொல்லியிருக்கிறாரு. போர் அடிக்காமல் போகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். டவுன்லோட்லாம் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா அந்த சவுண்டு எஃபெக்ட் மெஸ்ஸி டைரக்டர் அதை பண்ணியிருக்கிறார். பேக்ரவுண்டு ஆர்ஆர் என்ன சொல்கிறது, ஒரு சிறந்த படம். சின்ன பட்ஜெட்டில் ஒரு சின்ன ஹீரோ வச்சு, சின்ன ஹீரோ தான் சொல்லணும். அவர் அந்த அளவுக்கு சமூக காலத்தில் எந்த படமும் இறங்கலை. தெலுங்கில் வில்லனாக ஒரு 3-4 படம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஷாம். எனவே இந்த படத்தை அஸ்திரம் தேட்டரில் போய் பாருங்கள். நல்லாயிருக்கு, போர் அடிக்காமல் போகுது. அடுத்த ஒரு படத்தில் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். ரமயா சரோஜராஜ் உங்களின் நண்பன். ஃபயர் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல். நன்றி நன்றி நன்றி.